சற்றுமுன் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி எம்பி ட்வீட், அமைச்சரவையில் யார் இருக்க வேண்டும் என முதல்வர் மட்டுமே முடிவு செய்ய முடியும். சென்னை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது: அமைச்சரவையில் யார் அமைச்சராக இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மட்டுமே முடிவு செய்ய வேண்டும். ஆளுநராக இருக்கும் ரவிக்கு அதை முடிவு செய்ய எந்தவொரு அதிகாரமும் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மதிக்க வேண்டும் என்று எம்பி கனிமொழி எம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தற்பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தங்கம் தென்னரசுக்கும் முத்துசாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இலாக்காக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வழங்கப்பட வந்து பார்த்திங்கன்னா ஆணைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சுங்க ஆளுநர்கிட்ட. ஆனால் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புக்கொள்ளவில்லை. இல்லை, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமாக இருந்தாருங்க. அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி எம்பி ட்வீட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யார் அமைச்சராக இருக்கணும், யார் அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அந்த தகுதிகள்லாம் இல்லை. அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அந்த தகுதிகள் இருக்குது அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மட்டுமே அந்த தகுதிகள் இருக்குது. யார் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் இருக்கணும், யார் அமைச்சரவை விட்டு வெளியே போகணும், யார் யாருக்கு எந்த இலாக்குகள் தரணும் அப்படின்ற மாதிரியான முக்கிய கோட்பாடுகள் எல்லாமே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு தெரிஞ்சால் போதும். ஆளுநருக்கு இதை பற்றியெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் துணை பொதுச் செயலாளரான கனிமொழி எம்பி வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் கொடுத்துருக்காருங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்தோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோவுக்கும் வாங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் அனைத்தும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோங்க. தற்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி எம்பி கொடுத்துருக்கிறது கரெக்டான பதிலா தவறான பதிலா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி எம்பி வந்து கொடுத்தது கரெக்டான பதவி இதுதாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாலின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவெல்லாம் எடுக்கணுமே. ஏன் அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவைகள் இருக்கணும், மாற்றம் செய்யணுங்க. அதற்கு புறம்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் எடுக்கிறது அப்படின்லாம் சட்டத்திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படாமல் செயல்படுற ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு கனிமொழி எம்பி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.